பிபிஓ செட்டிங்ஸ் வித் டே ஸ்டாட்ன்ற இண்டிகேட்டருக்கு உண்டான செட்டிங்ஸ் இது வந்து ஒரு விக்னேஷ் விஷன் ஒருத்தர் டெவலப் பண்ணது. ஸோ ஃப்ரீ வெர்ஷன், பட் இது வந்து யூசேஜ் வந்து ஒன்லி ஆஃப்டர் த மார்க்கெட் பண்ண முடியும். ஆர் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நேற்று வரைக்கும் உள்ள டேட்டா வந்து உங்களுக்கு பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன செட்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, இதுக்குள்ள போயிட்டு இன்புட்ல போயிட்டு இந்த ஷோ ஹைடு ஐபிஆர் இருக்கும். ஐபிஆர்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இனிஷியல் பேலன்ஸ் ரேஞ்சு. ஸோ ஐபிஆரோட கலரை வந்து இப்போ ஒயிட் ஸ்க்ரீன் வச்சிருக்கனால வேணும்னா ஒரு ரெட் கலர்ல மாத்திக்கலாம். மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைன் வந்து இங்க தெரியும். அதுக்கு அடுத்து டேட்டா லேபிள், அது தெரியுமே எல்லாருக்கும். இந்த டேட்டா லேபிள் வந்து என்ன கலர்ல இருக்கணும். இப்போ நான் பிளாக் வச்சிருக்கேன். சப்போஸ் ப்ளூ வேணும்னா ப்ளூ வச்சுக்கலாம். அது அப்படியே டேட்டா லேபிள் வந்து மாறிடும். டிக் சைஸ் வந்து ஆட்டோ, ஏன்னா வந்து எல்லா இதுக்கும் ஒரே இண்டிகேட்டர் போது நம்ம வந்து டிக் சைஸ் ஆட்டோ வச்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த அளவுக்கு ஒய் ஆக்சிஸை ஜூம் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இது வந்து மாறிக்கிட்டு இருக்கும் டிபிஓ. இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டிக் வந்து டிஃபைன்டா வேணும், அப்படியே சார்ட் வந்து அதிகமாக சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் இதை எடுத்து விட்டுட்டு இங்கே மாற்றிக்கலாம். 25, 30, 40, 60, நிஃப்டிக்கு 60 வச்சுக்கலாம், பேங்க் நிஃப்டிக்கு 200. அது வந்து டிக் சைஸ் வந்து என்ன பண்ணணும்னா, அது வந்து பேசிக்கலி இப்போ இந்த 25 இருந்ததுன்னா நம்மளோட டிக் வந்து என்எஸ்சியில் யூஸ் பண்ணுற டிக் வந்து 0.05. ஸோ அப்போ 1.25 ரூபாய்க்கு ஒரு இதில் வந்து இந்த பாயிண்ட் இது மூவ் ஆகும், இந்த டிக் சைஸ் டிபிஓ மூவ் ஆகும். ஸோ அதே இது நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகராக இப்போ நமக்கு வந்து 0.05 இருக்கிறதுனால 30ன்னு வச்சிங்கன்னா 1.5 ருபீஸுக்கு ஒன்று வரும். இல்லை 40ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வசதியாக இருக்கும். 2 ரூபாய் நிஃப்டியில் எவ்ரி 2 பாயிண்ட்ஸுக்கு ஒரு டிபிஓ வந்து டிக் சைஸாக மாறி. நான் எப்பயும் ஆட்டோ தான் வச்சுப்பேன், ஈஸியாக இருக்கும். அப்புறம் ரவுண்டு டிபிஓ லெவல்ஸ் ஆன் டிக் நம்பர், அது வந்து எகைன் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து ரவுண்டாக இருக்கும். அப்புறம் டிபிஓ லெட்டர் சைஸ் உங்களுக்கு ஸ்மால் வேணுமா, நார்மல் வேணுமா, டைனி வேணுமா, அது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் எவ்வளோ பெருசு எவ்வளோ சின்னதுன்றதை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருடைய ப்ரிஃபரன்ஸு அவங்களுக்கு என்ன இருக்குன்றதை வச்சு பண்ணிக்கலாம். இந்த எஸ்டர்டேஸ் லெவல்ஸ்னால் என்ன ஆகும்னா, நேர்த்தியோட லெவல் வந்து இந்த பக்கம் சைடில் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏதாவது சாலியன்ட் லெவல்ஸ் இருந்ததுன்னா, இப்போ நான் வந்து இந்த டிராயிங்ஸ் ஹைடு பண்ணிடுறேன். ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் கொடுக்கலன்னா அந்த லைன்ஸ் வந்து எதா இருந்தாலும் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நேத்தியோட லெவல் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தானாகவே சாஃப்ட்வேரை எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கணும்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ தட் இப்போ நமக்கு வந்து நேத்தியோட லெவல் நமக்கு வந்து இன்னைக்கு ஆக்ஷனில் வரும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஷோ மார்க்கெட் ப்ரொஃபைல் கால்குலேஷன் ஏரியா பேக்ரவுண்ட்னு சொல்லி, ஸோ இது வந்து அந்த எந்த மார்க்கெட் ஏரியானுடைய ப்ரொஃபைல் வந்து என்ன வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பிஓசி, அந்த ஏரியாவை வந்து ஒரு பேக்ரவுண்டு. ஸோ இந்த பேக்ரவுண்டு கலரை வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். சப்போஸ் இந்த கலரை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் மாறி கொடுக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ கிரே கலர் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்ணுக்கு அதிகம் இது பண்ணாது. ஏரியா உங்களுக்கு சார்ட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிபிஓ கலர் வந்து நமக்கு வந்து என்ன கலரில் வேணும், இந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து இப்போ சப்போஸ் ரெட்டாக மாற்றுறேன்னா அது அப்படியே ரெட்டில் மாறிடும் எவ்வளோ டிபிஓஸ் இருக்குன்றது. இதில் வந்து அந்த மாதிரி. அப்புறம் டிபிஓ கலர் அவுட் ஆஃப் வேல்யூ ஏரியா. ஸோ அவுட் ஆஃப் வேல்யூ ஏரியா, இன்சைடு வேல்யூ ஏரியா வந்து ஒரு கலர்லையும், அவுட் ஆஃப் வேல்யூ ஏரியா இன்னொரு கலர்லையும் காமிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஹை அண்ட் லோ கலர். ஸோ ஒரு டேல வந்து ஹை லோ இருக்கும் இல்லையா, அந்த கலரை மாத்துறதுன்னா அதுவும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ சப்போஸ் இதை வந்து கிரீன் கலரில் மாற்றுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த இது வந்து கோடு வந்து மாறிக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து பிஓசி ஆப்ஷன். பிஓசி வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்ற இது வந்து நம்ம வந்து இப்போ ப்ளூ கலர்ல இருக்கு. ஸோ சப்போஸ் இது எல்லோ கலர்ல வேணும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு கலர் பச்சை கலர்ல வேணும், எனி கலர், இந்த காவி கலர் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். ஸோ இதுவும் பர்சனல் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான். டார்க் ஸ்க்ரீனாக இருந்தால் நீங்கள் எல்லோ கலர் வச்சுட்டிங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். அப்புறம் ஷோ இனிஷியல் பேலன்ஸ் தெரியும் எல்லாருக்கும். இது வந்து ஒயிட்ல இருக்கு. இதை வந்து நம்ம வந்து பிளாக்ல மாற்றினோம்னா இந்த இனிஷியல் பேலன்ஸ் வந்து கலர் வந்து மாறும். ஷோ இனிஷியல் பேலன்ஸ் ஐபி கலர் ஏன் மாறலன்னு தெரியல, மாறி இருக்கா. அப்புறம் வேல்யூ ஏரியா லைன்ஸ் கலர்.
ஆல்ரெடி இங்க வேற ஏதோ லைன்ஸ் இருக்கும். இங்க இந்த கலர் இருக்கு இல்லையா, அந்த ஷோ ஹைடு ஐபிஆர் எடுத்து விட்டோம்னா இதுதான் இல்லை. ஒரு அந்த இதுதான் பார்க்கணும் போல இருக்கு. சாரி. ஸோ இதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. இந்த கலர் என்ன வருதோ அந்த கலர் இங்கே வந்துருக்கும் இனிஷியல் பேலன்ஸுக்கு. இது வந்து ஏதாவது சாஃப்ட்வேரில் பக் இருக்கு போல இருக்கு, என்னன்னு தெரியல. ஸோ வேல்யூ ஏரியா லைன் கலர் வந்து இந்த வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ. சில சாஃப்ட்வேர்ல வந்து இது ரெண்டு கலராக கொடுக்கறதுக்கு சம்மதிப்பாங்க. இதில் வந்து ஒரே கலர்ல இருக்கு. அப்புறம் வேல்யூ ஏரியா பர்சன்ட் நார்மலாக வந்து நம்ம இந்த பெல் கர்வ் ரூல் பார்த்தீங்கன்னா 68.6. ஸோ அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து 70% ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சிங்கிள் பிரிண்ட் நம்ம நிறைய பேசியிருப்போம். அதை வந்து ஹைலைட் பண்ணணும். எங்கெல்லாம் சிங்கிள் பிரிண்ட் வந்திருக்கோ அதை வந்து ஹைலைட் பண்ணி கொடுப்போம். சிங்கிள் பிரிண்டோட கலர் இங்கே இருக்கு. ஸோ எங்கே இருக்கோ அது வந்து ஹைலைட் ஆகிடும். அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சிங்கிள் பிரிண்ட்டை, இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அப்புறம் டிபிஓ ஸ்பேசிங் இருக்கு. அப்புறம் ஸ்டைலுக்கு போகிறோம். ஸ்டைலில் வந்து பாக்ஸு, லேபிள்ஸு, லைன்ஸு, டேபிள்ஸு. இந்த டேபிள் வேண்டாம்னா இதை எடுத்து விட்டோம்னா போயிடும்னு நினைக்கிறேன். பாக்ஸு, லேபிள்ஸ். லேபிள்ஸ் எடுத்தால் இந்த கீழே உள்ள ரைட்டிங் போயிடுது. அதுக்கப்புறம் பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த டேபிள்ஸு. விசிபிலிட்டி வந்து ஜெனரல் இந்த இண்டிகேட்டர் அவர் மென்ஷன் பண்ணியிருக்குது 30 மினிட்ஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து மற்ற இதில் கொண்டு போனீங்கன்னா ஒன்றும் ஒர்க் ஆகாது. அதனால இது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. வேற இதில் பார்க்க வேண்டியது ஷோ டிபிஎஸ். அது மாதிரி கடியில் பாருங்க. ஸோ ஷோ டிபிஎஸ் போட்டோம்னா இங்கே வந்து நமக்கு இந்த வேல்யூ ஏரியாவுக்கு உள்ள உள்ளது வந்து ப்ளூ கலர்லையும், வேல்யூ ஏரியாவுக்கு வெளியில் உள்ளது வந்து பிளாக் கலர்லையும் இருக்கும். சப்போஸ் இது வேண்டாம்னா நீங்கள் வந்து வேற ஒரு கலர் வச்சுக்கோங்க. சே வயலட் கலர் அந்த மாதிரி கலர் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியறது வசதியாக இருக்கும். இல்லை பிளாக் கலரில் வச்சுக்கோங்க. எப்படினாலும் உங்கள் சௌகரியம் தான். அவ்வளோதான் இதில் இருக்கிறது. யூசேஜ் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைல் இதை கொஞ்சம் படிக்கணும். படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேரியஸ் பேராமீட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே மேடம். அவ்வளோதானா சார்? அவ்வளோ. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார்.